ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி முதல எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமா வெள்ளம் செழிக்க செல்வம் குவித்தானே ஆகவே முதல எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமா வெள்ளம் செழிக்க செல்வம் குவித்தானே இயேசுநாதர் எதுவென்றால் முதல் வெள்ளம் வந்தானே இயேசுநாதர் எதுவென்றால் முதல் வெள்ளம் வந்தானே ஈடு வெள்ளம் குளிர்ந்திட உலகம் தாழ்வுகின்றானே அஞ்சிடத்தை ஆடி முகத்தை ஒரு சங்கடம் என்பது கொஞ்சம் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தினை திறந்து விட்டாலும் கூட வண்டாரை வரவேற்பதும் வண்டாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அப்படி தமிழ் நிலத்திற்கின்றி ஒரு கடவுள் இந்த உலகத்துல வேற எந்த ஒரு மொழிக்காவது கடவுள் இருக்கா அப்படின்னா கிடையாது. இவர்தான் உருது கடவுள் யாரும் சொல்றோமா? இல்ல இவர்தான் பெங்காலி கடவுள் யாரும் சொல்றோமா? ஆனா தமிழ் கடவுள் என்றால் எம்பெருமான் முருகப்பெருமானை குறிக்கும். முருகப்ப எத்தனை கடவுள் இருக்காரு, சிவன் இருக்காரு, மகாவிஷ்ணு இருக்காரு, விநாயகர் இருக்காரு. ஆனா யாரையும் சொல்லல இந்த மொழிக்கு இவர்தான் கடவுள். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இப்ப நீங்க மதுரையில வர்றீங்க, இப்ப மதுரைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? மதுரைன்னு சொன்னா அன்னை மீனாட்சி. ஏன்னா ஆண் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பட்டு அமைக்கப்பட்ட ஆலயங்கள் நிறைய. தில்லை நடராஜரா இருக்கட்டும், காசி விஸ்வநாதரா இருக்கட்டும், இப்படி ஆண் தெய்வத்தை முன்னிறுத்தி அமைக்கப்பட்ட ஆலயங்களுக்கு மத்தியில ஒரு பெண் தெய்வத்தின் பெயரான, ஏன்னா இங்க சொக்கநாதர் இருக்காரு. யாரும் எங்கேயா போனீங்கன்னா சொக்கநாதர் கோயில் போறோம் சொல்றோமா? இல்ல, மீனாட்சி அம்மன் கோயில் போறோம். அப்ப அன்னை மீனாட்சி பேர ஒரு பெண் தெய்வத்தை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம். மீனாட்சிக்கு அடுத்தபடியாக என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை அது மதுரை மதிக்கொண்டு. உங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. சொல்லுங்க. சங்கம்